சிவபெருமான நம்மால நினைக்க முடியாதாம். அவரு நம்மள நினைச்சுக்கணுமா, அப்போ நம்ம அவரை நினைப்போமா? அப்பேற்பட்ட தெய்வம். அவருக்கு ஆட் செய்ய மாட்டோம் இவர் சொன்னார். கடைசியில உனக்காலா இனி அல்லே எனலாமோ பதிகம் பாட ஆரம்பிச்சிட்டார். இப்படியே ஒவ்வொரு ஸ்தலமா சுவாமி பாடிக்கிட்டே போறார். அதிகை வீரட்டானத்துலதான் அவருக்கு திருவடி தீட்சை சுவாமி கொடுத்தார் இல்லையா? எதுக்கு கொடுத்தார்? அப்பர் சுவாமிக்கு கொடுக்காத திருவடி தீட்சை இவருக்கு எதுக்கு கொடுத்துட்டார்? இவர் சுவாமி என்ன பண்ணாராம், அதிகையில வீரட்டானத்துல இந்த அதிகை வீரட்டானத்து மண்ணை மிதிக்க கூடாதுன்னு நினைச்சாராம் சுந்தரர். ஏன்னா அப்பர் சுவாமிகள் தம் கை கொண்டு திருத்தொண்டு செய்த மண் அந்த திருவதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசருடைய கைப்பட்ட மண்ணை என் கால் படக்கூடாதுன்னு நினைச்சாராம் சுந்தரர். அப்படியே பயந்து அங்கிருந்து வெளியில வந்து சித்தவட மடத்துல தங்குறார் அன்னைக்கு இரவு. இறைவன் என்ன பண்றார், இவரை விடுறதா இல்லை. அவர் மறுபடியும் ஒரு கிழவன் ரூபத்துல வந்து அவருக்கு மேல படுத்துக்கிறார். படுத்துட்டு சும்மா இல்லை இந்த மனுஷன், கால் தூக்கிட்டு போய் அவர் மேல வைக்கிறார். இவரு சோர்வு அசதி, ரொம்ப ரொம்ப தலங்களுக்கு போய் பாடிக்கிட்டு வந்த அசதி. இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் எழுந்து, ஐயா உங்க பாதம் என் தலைமையில படுது, கிடைத்த கரியதல்லவா அவன் பாதம், அது தெரியாமலேயே சுந்தரருக்கு பட்டுருச்சு. உங்க பாதம் என் தலைமையில படுது. அப்படியா, வயசாயிடுச்சு பாருங்க, தெரியாம பட்டிருக்கோம். சரிங்க சாமி நான் தனியா படுத்துக்கிறேன். அவர் ஒதுங்கி படுக்கிறார். இவர் சும்மா இல்ல, மறுபடியும் போய் வைக்கிறார். மறுபடியும் இறங்கி போய் அவர் தலைமையில மறுபடியும் கால வைக்கிறார். குசும்பு ரொம்ப அதிகம் இவருக்கு. அவருக்கு சுந்தருக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு லைட்டா. எழுந்து கேட்டார், எத்தனை தரம் நீங்க என் தலைமையில கால் வச்சுட்டே இருப்பீங்க? நான் எத்தனை முறை நான் ஒதுங்கி படுக்கிறது? சுவாமி கேட்கிறார், சுந்தரா நான் யாருன்னு உனக்கு தெரியல? அப்படி கேட்ட உடனே மறைஞ்சிட்டார். சுந்தரனுக்கு அழுகை தாழ முடியல. இறைவா, வேதங்களும் தேடி காணப்பெறாத உன் திருவடி, அன்று மாலுக்கும் அயனுக்கும் காணாத உன் திருவடி, இன்று என் தலைமேல் சூட்டி அருளினாயே, ஆனால் அதை உணரும் தன்மை எனக்கு இல்லையே. அப்பதான் பாட்டார் இந்த பதிகத்தை, தம்மானை அறியாத சாரியார் உளரே. அப்படி இப்படி பாடிட்டு அங்கிருந்து சுவாமி சொல்றார், திருவாரூர் வா அப்படின்ட்டு. திருவாரூருக்கு போற, திருவாரூர் போற இடமெல்லாம் தலங்கள் தோறும் பாடிக்கிட்டே போறார் சுவாமி. சுவாமி பாடிக்கிட்டே போவார். அப்படி பாடிக்கிட்டே போகும்போது திருவாரூர் போயிட்ட. இவர் திருவாரூர் வராராமா. இவர் வர்றதுக்கான ஏற்பாடு சிவபெருமான் செய்யறார். அங்க இருக்க ஆச்சாரியர்கள் கனவுல, அங்க அடியார்கள் கனவுல எல்லாம் போயிட்டு, நான் அழைத்து சுந்தரன் திருவாரூர் வந்து கொண்டிருக்கிறார், அவர் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் சிவபெருமான் கனவுல போய் எல்லாருக்கும் சொல்றாருங்க. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம், அவருடைய பதிகங்களை எல்லாம் பாடுவதற்கு பிறவிகள் தோறும் புண்ணியம் செஞ்சிருக்கணும். போக வாழ்க்கையும் கைலாய வாழ்க்கையும் ஒரு சேர கொடுக்க வல்ல பதிகம் திருப்பாட்டு, சுந்தரனுடைய திருப்பாட்டு. இக பரம் ரெண்டும் கிடைக்கும். இவர் வந்துகிட்டு இருக்கிற செய்தியை அடியார்களுக்கு சொன்னாங்க. சிவபெருமானே வந்து கனவுல சொன்னார். அவரை வரவேற்க திருவாரூரே கோலாகலமா இருக்கு. திருவாரூரே கோலாகலமா இருக்கு. இப்படி திருவாரூருக்கு வந்து சுவாமியை பார்த்த, தரிசனம் செய்த, திருவாரூர் தியாகராசரை பார்த்தா அங்கிருந்து வர மனசு இருக்குமா? இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே அவருக்கு மன வாழ்க்கையும் சுவாமி கூடி வச்சார். பறவை நாச்சியாரை அங்கதான் முதல் முறையா பார்க்கிறார். இந்த பறவை நாச்சியார் தான் கமலினி, அனிந்திகை சங்கிலி நாச்சியார். உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்றேன். கமலினி பிறந்தது பறவை நாச்சியாராக திருவாரூர்ல, அனிந்திகை பிறந்தது சங்கிலியாராக திருவொற்றியூர்ல. ரெண்டுத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. கமலினி
அப்படின்னா கமலம்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஊர் இவங்க 2 பேரும் அம்பாளுக்கு திருத்தொண்டு செஞ்சவங்க. ஆமா தானே? சேடி பெண்கள்னு பேரு. திருவாரூர்ல அம்பாளுக்கு பேர் என்ன? கமலாம்பிகை. அங்கே கமலினி பறவை நாச்சியாராக அவதாரம் செய்தார். திருவொற்றியூர்ல அம்பாளுக்கு பேர் என்ன? வடிவுடையம்மன். அணிந்திகை அப்படின்னா அழகு நிறைந்தவள். வடிவுடையம்மன்னா அழகு வாய்ந்தவர். அதனால அணிந்திகை அங்கே சங்கிலி நாச்சியாராக அவதாரம் செய்தார். இங்கேயும் அமர்ந்தாடும் அழகர் இருக்கிறார், அங்கேயும் அமர்ந்தாடும் அழகர் இருக்கிறார். திருவாரூர்ல பறவை நாச்சியாருக்கு 2 முறை சுவாமி தூது போனார். அங்கே திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியார் கனவுக்கு 2 முறை போனார். இன்னும் நிறைய அற்புதங்கள் இந்த 2 ஸ்தலத்துக்கும் உண்டு. அப்படி பறவை நாச்சியாரை பார்க்கிறார் சுந்தரர். பார்த்த மாத்திரத்துல அந்த அந்த பெண்ணை பார்த்து இவர் ஆசை வரல அவருக்கு. அவர் சொல்றாரு, அற்புதமோ சிவன் அருளோன்னு. ஒரு பெண்ணை கண்ட மாத்திரத்துல அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா அது எப்படி இவருக்கு வந்துச்சான் தெரியுமா? அற்புதமோ சிவன் அருளோ. பறவை நாச்சியாரை பத்தி பாடுற. பறவை நாச்சியார் சுந்தரரை பார்த்து முருகனோன்னாராம். முருகன்னா அழகன்னு பேரு. சுந்தரன் எப்பேற்பட்ட அழகன்னு பாருங்க. சுந்தரன்னாலே அழகுன்னு தான் பேரு, அழகன் தான் அர்த்தம். முருகனோன்னு வியந்து பார்த்தாங்களாம் பறவை நாச்சியார். இவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்விக்க அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் கனவுல சுவாமி சொல்றார், இவங்களுக்கு திருமணம் நடக்குது. அன்னையிலிருந்து நாவலூர் பெருமான் யாரு? சுந்தரர் திருவாரூரையே தம் பதியாக வாழத் தொடங்கினார். திருவாரூர் தியாகராஜனை விட்டு பிரியாம தினமும் சுவாமிய போய் பார்க்கிறது, பதிகம் பாடுறது, இதான் வேலையே. நீங்க திருப்பாட்டு 100 பாட்டு எடுத்துக்கோங்க, எத்தனை திருவாரூர் பதிகம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. நிறைய திருவாரூர் பதிகம் தான் இருக்கும். எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே, எங்கனம் நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே தியாகேஸ்வர பெருமான உருகி உருகி பாடினவர். திருவாரூர் தியாகராசனை மறக்கணுமாமேன்னு, மறக்க முடியுமா அவனை? அப்படி இவர் அங்கே அந்த மன வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சார். அடியார்களுக்கு தொண்டு செய்வதையே தம் மன வாழ்க்கையின் வேறாக நினைத்தவர்கள் பறவையாரும் சுந்தரரும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க? அடியார்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சுவாமி தினமும் திருவாரூர் போவார், தியாகேஸ்வர பார்ப்பார். அங்கேதான் விரண்மண்ட நாயனாருடைய புராணம் ஆரம்பிக்குது. விரண்மண்ட நாயனார் இல்லைன்னா நமக்கு திருத்தொண்ட தொகையே இல்லை. திருத்தொண்ட தொகை இல்லைன்னா நமக்கு பெரிய புராணமே இல்லை. பெரிய புராணம் காப்பியம் இல்லைன்னா அடியார்கள் பெருமை இல்லை. அடியார்கள் பெருமை தெரியலன்னா சிவபெருமானே இல்லைங்க. அதனால விரண்மண்ட நாயனாருக்கு நாம் என்னைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த விரண்மண்ட நாயனார் என்ன பண்றாரு? அங்கே தேவாசிரிய மண்டபத்துல அடியார்களோட கூடி பேசிக்கிட்டு இருக்கிறார். நமக்கு தெரியும். சுந்தரர் வந்தா அடியார் கூட்டத்தை பார்த்தா சுந்தருடைய மனம் முழுக்க அடியார்கள் மீது பக்தி கொண்ட மனம். ஏன்னா அடியார்கள் பெருமை பாடுவதற்காகவே இறைவன் தன் சாயா ரூபத்தை அனுப்பி வைத்தார். அதுதான் சுந்தரர். சுந்தரரும் சிவபெருமானும் வேற வேற கிடையாதுங்க. சிவபெருமானுடைய அழகு தோற்றம் சுந்தரர். சிவபெருமான அழகா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுந்தரனை பாருங்க. அப்பேற்பட்டவர் அடியார்களை பார்த்த மாத்திரத்துல மனசுல அவருக்கு ஒரு ஏக்கம் பிறந்தது. இந்த அடியார் கூட்டத்துல நாமளும் ஒரு நாள் இருக்க மாட்டோமா? அந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்னு ஏங்கி பார்த்துட்டு இவங்களுக்கு நாம எந்த வகையிலும் இடையூறா இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒதுங்கி போனாராம். விரண்மண்ட நாயனார் இதை பார்த்துட்டார். விரண்மண்ட நாயனாரை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? கொஞ்சம் பொசுக்கு கோபம் வர்றாள் அவரு. அவருக்கு கோபம் வரணும். ஒண்ணு தெரியுமா? திருநீர் பூசி ருத்ராட்சம் தரித்து விட்டால் கோபம் வராதுலாம் கிடையாது. சிவனடியார்களுக்கு கோபம் வரும், அடியார்களுக்கு கோபம் வரும். இதற்கு நிறைய அடியார்கள் நமக்கு உதாரணம். கோட்புலி நாயனாருடைய வரலாறு பார்த்திருக்கீங்களா? சாப்பிட்டாங்க
வெட்டி சாய்ச்சிட்டாருங்க. எரிபத்த நாயனார் ஒருத்தருடைய பூ கூட கீழே விழுந்துருச்சுங்கிறதுக்காக வெட்டி சாய்ச்சிட்டாங்க. அவங்க மனசுல இருக்கிறது ஒண்ணுதான், சிவபெருமானும் அடியார்கள். அவங்களுக்கு ஒரு தீங்கு நேரிட்டால் அவர்களுக்கு கோபம் வரும். எந்நேரம் கையில மழுவோடு சுத்தினவர் எரிபத்த நாயனார். அப்படியெல்லாம் அடியார்கள் இருக்கணும். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு காலகட்டத்துக்கு கோட்புடி நாயனார் மாதிரி, விரண்மண்ட நாயனார் மாதிரி, எரிபத்தர் மாதிரி வரணும்னு நான் நினைக்கிறேன். அவரு விரண்மண்ட நாயனார் பார்க்கிறார், யார் இவரு? அடியார்களை மதிக்காம நேரா மூலவர் கிட்ட போறாரு. யார் இவரு? அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இவர் பேரு சுந்தரர், திருவாரூர் தியாகராஜ பெருமான் மேல ரொம்ப அன்பு கொண்டவர். அப்படியா? அடியார்களை மதிக்கலையே. சைவத்துல இருந்து புறகு, புறகுன்னா தள்ளி வைன்னு அர்த்தம், தள்ளி வச்சிரு. அப்படிலாம் செய்ய முடியாது சாமி. ஒரு தம்பிரான் தோழர், திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு இவர் நண்பர். அப்படியா? அவரையும் தள்ளி வச்சு, அவரையும் தள்ளி வச்சு. வேற எந்த சமயமும் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கலைங்க. சைவ சமயத்தை விட்டு சைவனையே ஒதுக்குவதா? சைவா போற்றியும் பாடினது யாரு? மணிவாசகர் பாடினாரே, சைவா போற்றி. அந்த சைவத்தையே சைவத்திலிருந்து விலக்குன்றார் விரண்மண்ட நாயனார். அடியார்கள் மீது ஆண்டவன் கொண்ட கருணையையும் அன்பையும் பார்க்கணும். சிவபெருமானால ஒரு விஷயம் முடியாது. என்னங்க இந்த சொல்லவா நீங்க மேடையில உட்காந்து? சிவபெருமானால ஒரு விஷயம் முடியாது, அடியார்களை விட்டு பிரிய முடியாது. அவனுக்கு அடியார்கள் கூடவே இருக்கணும் எப்பவும். அதனாலதான் நீங்க திருமுறை ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 26 பேர் தான். 27ஆவதா இவரே வாலண்டியரா வராரு. நானும் ரவுடிதான் மாதிரி அவரே வந்து பாட்டு எழுதி கொடுக்கிறாரு சேரமான் பெருமான் கிட்ட சேர்க்கறதுக்கு. இவரும் ஒரு ஆசிரியரா அதுக்குள்ள உட்காந்துருணும். இவருக்கு அடியார் கூட்டத்துல நான் இருந்துடணும், எது எப்படியோ அங்க நான் இருந்துடணும், இவருக்கு ஆசை. இங்க விரண்மண்ட நாயனார் இப்படி சொல்லிட்டார். இதை பார்த்த உடனே சுந்தரருக்கு பயம் வந்துருச்சு, சுவாமிக்கு அதை விட பயம் வந்துருச்சு. ஏன்னாப்பா சுந்தரா, நீ வந்துதான் வந்த, அவங்கள பார்த்து ஒரு வணக்கம் போட்டு வந்துடக்கூடாதா? இப்ப பாரு என்னையே சைவத்துல இருந்து விளைக்கிறாங்க. சுவாமி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சாமி. அப்படியா? எனக்கும் தெரியல, இருந்தாலும் பாடிடு. நீ பாடுனேன்னா விரண்மண்ட நாயனாருடைய கோபம் தணிச்சிரும், நம்மள மறுபடியும் சைவத்துக்கு சேர்த்துவாங்க. பாடு. என்ன பாடுறது? நானே பதக்கத்துல இருக்கேன், என்ன பாடுறது? இவர் அடி எடுத்து கொடுக்கிற தன்னை பத்தி பாடணும்னு சொல்லும் போது பித்தான்னு ஒரு வார்த்தையை கொடுத்தவர் தம் அடியார பத்தி பாடணுங்கிறதுக்காக ஒரு வரி எடுத்து கொடுக்கிறார். பித்தான்னு ஒரு எழுத்து அவருக்காக கொடுத்தவர் அடியாருக்காக ஒரு வரியே கொடுத்துட்டார். இப்படி முன்னாடி வந்து உட்காந்துருங்கம்மா, உள்ள வந்து இது அருள் நினைச்சுக்கோங்க. அருள் மழைன்னு நினைச்சுக்கோங்க. இங்க வாங்க, இப்படி வந்து இந்த பக்கம் வாங்க. சுவாமி அங்கதான் திருத்தொண்ட தொகையை பாடுறார். தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியே, திருநீல கண்டத்து குயவனார்க்கடியே, இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியே, இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியே, வெல்லுமா மிகவல்ல மெய்பொருளுக்கடியே, விரிபழிசூர் ஒன்றையான் விரண்மண்டற்கடியேன். அப்பாடா, அவரை பத்தி பாடியாச்சு. இனி நீ யார வேணா பாடிக்கோ. அப்படி வந்தது திருத்தொண்ட தொகை. சுந்தரர் அப்பவே யோசிச்சு 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் அடியார்கள் இல்லை. சிவபெருமானுக்கு அடியார்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால யுகங்கள் தாண்டி யுகங்கள் கடந்து நிற்பவனுக்கு அடியார் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். அதனால சுவாமி அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியேன்னு பாடிட்டார். அப்படி திருத்தொண்ட தொகையை அங்கே பாடி அருளினார்.